பொழுதுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் செல்லுவோம். இந்த நாளிலே நம்முடைய தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்க போகிறோம். இதற்காக சொல்கிற வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 21வது வசனம். Book of 1 Peter chapter 2 verses 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இரண்டாவது பகுதி திரும்ப வாசிக்கிறோம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணும். எல்லா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? பாப்பா அந்த பாட்டு போ. புகழ்ச்சிகளும் பதவியின் பெருமைகளும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உங்க கால் சுவடு மாத்திரம் போதும். வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலுமாய் கூட எங்களோடு கூட பேசுங்க. பக்தன் பாடுகிறது போல ஊழிய பாதையில் வேறொன்றும் வேண்டாம், அப்பாவும் பாதங்களின் சுவடுகள் போதுமே என்று பாடுகிறார் அப்பா. அதை போல உம்முடைய சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். ஆவியாயும் ஜீவனாயும் உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு கிறிஸ்தவ விசுவாச மக்களுக்கு எழுதுகிற ஒரு ஆலோசனையும் எச்சரிப்புமான வார்த்தைகள் இந்த பேதுரு புஸ்தகத்தில் அடங்கி இருக்கிறது. 2 அதிகாரத்தில் அவர் பாடுகளை குறித்து எழுதுகிறார். பாடுகள் இல்லை என்றால் வாழ்க்கையில் உயர்வுகள் இருக்காது. கஷ்டங்கள் இல்லை என்றால் மேன்மை இருக்காது. ஆக அதை குறித்து அவர் விவரித்து எழுதும் பொழுது இவ்வாறு சொல்லுகிறார். 19வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். போதும். என்ன படிக்கிறோம்னா, தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம்
ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக. இந்த 2 வசனத்துக்குள்ள அர்த்தம் என்னன்னு சொன்னா, நம்ம ஆண்டவருக்காக வாழுகிற மனசாட்சி நிமித்தம் பாடுகளை சகித்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கும். தப்பு பண்ணி அதுக்காக பாடுகளை சகித்தால் அதனால ஒரு கீர்த்தியும் இல்லை. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, கஷ்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை என்ன செய்யணும்? பொறுமையோடு நம்ம சகிக்கணும். அதான் சொல்றார். அல்லேலூயா. உதாரணமாக சொல்லுவோன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, லீவு நாள். இந்த லீவ் நாள் என்ன மற்றவங்கெல்லாம் செய்வாங்க, அன்னைக்கு தான் நல்லா தூங்கி எந்திரிப்பாங்க, இஷ்டம் போல் தூங்கி எந்திரிப்பாங்க. அன்னைக்கு தான் வெளியே விசேஷங்களுக்கெல்லாம் போவாங்க வருவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய, அந்த நாளில் நேரத்திலே எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி ஆயத்தமாகி வரும். இதெல்லாம் என்னது? ஒரு வகையில் நமக்கு கஷ்டங்கள் பாடுகள். இதெல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக பொறுமையாக நம்ம சகிக்கணும், செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கணுன்றதுக்காக சகோதரன் எத்தனை மணிக்கு எந்திரிச்சுப்பார்? நினைக்கிறேன் 3 மணிக்கு எந்திரிச்சுப்பார் நினைக்கிறேன். எத்தனை? 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறார். 4 மணிக்கு எந்திரிச்சு அவர் அங்கேருந்து ரெடியாகி திருப்பூர்லேருந்து என்ன செய்யணும்? வரணும். அப்போ யாருக்காக இந்த பாடுகள்? கர்த்தருக்காக. அப்போது இந்த பிரயாசங்கள், இந்த பாடுகள் எல்லாத்தையும் யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறா. இன்னைக்கு இருக்கிற மனுஷர்கள் எப்படின்னா, எதையுமே பண்ணக்கூடாது, எந்த கஷ்டமும் படக்கூடாது, ஆனால் ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் மாத்திரம் வேணும்னு நினைக்கிறாங்க. முடியுமா? முடியாது. ஆமென். ஆக பாடுகளை சகிக்கணும், கஷ்டங்களை சகிக்கணும். அதனால தான் பேதுரு இயேசுவுக்காக நிறைய பாடுபட்டவர், நிறைய கஷ்டப்பட்டவர். அவருடைய கடைசி நாட்களில் அவர் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போ அவரை மரித்த பொழுது அவர் சொன்னார், அவரை கொல்ற ஜனங்ககிட்ட அவருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கொண்டது என்னென்னா, அவரை பேதுருவை சிலுவையில் அறைந்து கொண்டாங்க. சரித்திரத்தில் இப்படிலாம் சொல்லுகிறார்கள். அப்போ அவர் பேதுரு சொன்னாராம், என்னை நேராக சிலுவையில் அறையாமல் என்னை என்ன செய்யுங்க, தலைகீழாக அறைந்து கொள்ளுங்க. பாருங்க, இயேசுவுக்காக எவ்வளவு பாடுகளை சகித்திருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன சகிக்கிறோம் இயேசுவுக்காக? ஒரு சின்ன கஷ்டத்தை சகிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆக தேவ பிள்ளையே, பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய சுவடுகள். சுவடுகள் என்னதுங்க? அவர் நடந்து போன ஒரு பாதையின் அச்சு. அந்த சுவடுகளை பின்பற்றும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு முன்பதாக அவர் வாழ்ந்த மாதிரியை பின்பற்றும்படியாக அழைத்திருக்கிறார். இன்றைக்கு மனுஷன் என்ன செய்கிறான்? உலக மனிதர்களுடைய மாதிரியை பின்பற்றுகிறான் இல்லையா? சில அரசியல் தலைவர்களுடைய மாதிரியை பின்பற்றுகிறார்கள். சிலர் சினிமா துறையில் இருக்கிற நடிகர்களுடைய மாதிரியை பின்பற்றுகிறார்கள். சிலர் விளையாட்டு துறையில் இருக்கிற விளையாட்டு வீரர்களின் மாதிரியை பின்பற்றுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் யாரை பின்பற்ற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நடக்கும் பொழுது பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். அந்த அவமானத்தை விட்டுட்டு ஓடாதபடிக்கு என்ன செய்யணுமா? பொறுமையோட சகிக்கணுமா? என்ன செய்யணுங்க? பொறுமையோட சகிக்கணும். இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்தார். வேதம் சொல்லுகிறது, he endured cross, சிலுவையை சகித்தார். அல்லேலூயா. சிலுவை என்ன செஞ்சாருங்க? சகித்தார். பாடுகளை சகித்தார். சகிப்புத்தன்மை நிறைய. எனக்கு யாருக்கும் சகிப்புத்தன்மையே இருக்கிறதில்ல. எதையும் அவங்களால பொறுக்க முடியறதில்ல, தாங்கிக் கொள்ள முடியறதில்ல.
ஆனால் இயேசு நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். என்ன மாதிரியை வைத்து போயிருக்கிறார்னா, அவர் பாடுபட்டும் என்ன செய்தாராம், அவர் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அல்லேலூயா. ஆகத்தான் இவர் சொல்றாரு பாருங்க 19வது வசனத்துல, ஏனெனில் தேவன் பேரில் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஆண்டவருக்காக வாழணும்னு தீர்மானித்து அந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக அநியாயமாய் சிலர் எழும்பி அவனை உபத்திரவப்படுத்தும் பொழுது அந்த உபத்திரவங்களை அவன் பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரீதியாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது சிலர் உங்களை உபத்திரவப்படுத்துகிறாங்க, போகக்கூடாதுன்றாங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் மத்தியில், அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் பொறுமையோடு ஆண்டவரை தேடி வரீங்க பாருங்க, அதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்றார். அல்லேலூயா. ஆமாம். கிறிஸ்துவின் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் இன்னைக்கு உலகத்தில் உண்மையாக வாழணும்னு நீங்கள் நிற்கிறீங்க. அந்த உண்மைக்கு விரோதமாக போராடுகிற கூட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த போராடுகிற கூட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் இயேசுவுக்காக உண்மையாக நிற்கும் பொழுது அதுவே தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்குமா, பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் பிரயோஜனம் என்ன? தப்பு பண்ணா அடி வாங்குறான் அப்படின்னு போயிடும். ஆனால் எந்த தப்புமே பண்ணாம அடி வாங்குறாங்க பாருங்க, அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம். இயேசு கிறிஸ்துவுடன் எந்த பாவமும் காணப்படவில்லை, எந்த ஒரு அநியாயம் காணப்படல. ஆனால் என்ன செஞ்சாங்க, அவரை நிந்தித்தார்கள், பரியாசம் பண்ணாங்க, அடிச்சாங்க, அவரை காயப்படுத்தினாங்க. அது எல்லாவற்றையும் என்ன செஞ்சாருங்க, இயேசு பொறுமையோட சகித்தார். அல்லேலூயா. ஆமென். அப்படிதான் நம்ம என்ன செய்யணும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர வேண்டும். ஆண்டவர் தான் சொன்னார், இஃப் anyone want to follow me he must take up his cross daily and follow me. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்யணுமா, அவன் தன்னைத்தான் வெறுத்து, he must deny himself, அவன் தன்னைத்தான் வெறுத்து, அல்லேலூயா, தன்னைத்தான் வெறுத்து என்ன செய்யணுமா, வெறுக்கிறதோடு விட்டு விடக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும், சிலுவையை எடுத்துக்கொண்டு. சிலுவை என்பது என்ன, சிம்பிள் ஆஃப் ஷேம் அண்ட் சஃபரிங். சிலுவை என்பது என்னங்க, அவமானம். சிலுவை என்பது கேவலம். சிலுவை என்பது பாடுகள். அதை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வான்றார். அல்லேலூயா. சிலுவை இறக்கி வச்சுட்டு வான்னு சொல்ல. இன்னைக்கு மனுஷன் இறக்கி வச்சுட்டு தான் போகணும்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்யணும், யூ மஸ்ட் டினை யோர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, யூ மஸ்ட் டேக் அப் யுவர் ஓன் கிராஸ். நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு, அல்லேலூயா, நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணுமா, பின்பற்ற வேண்டும். உங்க குடும்பத்தில் உங்க மனைவி உங்களை திட்டுறாங்களா, சிலுவை. குடும்பத்தில் கணவர் திட்டாரா, சிலுவை. அதை ஆண்டவருக்காக என்ன செய்யணும், சகிக்கணும், பொறுமையோட சகிக்கணும். அதான் இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகள், இயேசு கிறிஸ்துவின் மாதிரி. அல்லேலூயா. உங்க ஏரியாவில் நீங்க சத்தியத்துக்காக வாழ்ற நிமித்தம் உங்களை ஏளனமாக பேசுறாங்களா, தரக்குறைவாக நடத்துறாங்களா, சகிங்க. அதுதான் சிலுவை. அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கு. இதைத்தான் ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. பாடுகளின் வழியாகத்தான் எங்க போக முடியும், பரலோகம் போக முடியும். குழந்தை பெற்றுக்கொள்ளுகிற சகோதரிகள் வேதனை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியுமா சொல்லுங்க, வேதனையோட தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதை போல பாடுகளின் வழியாகத்தான் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. பாடுகள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. உபத்திரவம் உண்டு, கஷ்டம் உண்டு. இந்த பேதுருவில் நாம் படிக்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 5வது வசனத்தை படிங்க.
கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்படும். கடைசி காலத்துல வெளிப்பட போகிற ரட்சிப்புக்கு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நம்ம எது காத்துட்டு இருக்கிறோம்? எப்படா சர்ச் முடியும், வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குவோம், அது காத்துட்டு இருக்கிறீங்களா? ஆமென். எது காத்துட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய வருகை காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எப்ப வரப்போறாரோ அப்படின்னு காத்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அந்த அதுக்காக காத்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். அந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த ரட்சிப்பு காத்து கொண்டிருக்கிற நமக்கு என்ன இருக்குதுங்க? பாடுகள் இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது. 6வது வசனத்துல படிக்கிறோம், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆமா, எதுல சந்தோஷப்படுறோம்? பரலோகத்துக்கு போறதுக்கு சந்தோஷப்படுறோம். எத்தனை பேருக்கு பரலோகம் போக சந்தோஷம்? எத்தனை பேருக்கு நரகம் போக சந்தோஷம்? ஆமென். தெளிவா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ரைட். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. நான் சொல்றாருங்க, இப்பொழுது பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பலவிதமான சோதனைகள், 1 2 அல்ல, பலவிதமான சோதனைகள். அல்லேலூயா. உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தாளத்துக்கு 2 பக்கம் இடி. அந்த மாதிரி கிறிஸ்தவ ஜனங்களுக்கு எத்தனை பக்கம் இடி? திருமண பக்கமெல்லாம் இடி. பவுல் சொல்ற, எப்பக்கம் நெருக்கப்பட்டும். அல்லேலூயா. எவ்ரிவேர் we were hot pressed. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. காரணம் என்ன? வசனம் உள்ளே இருக்கிறது, சத்தியம் உள்ளே இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது எப்பக்கம் நெருக்கினாலும் என்ன செய்ய முடியாது? ஒடுங்கி போக. ஒரு பந்து இருக்குன்னு வைங்களேன், அந்த பந்தில் காற்று ஃபுல்லாக இருக்கு. அப்படி ஃபுல்லாக இருக்கும் பொழுது காலில் உதச்சி செவுத்துல போய் அடித்தாலும் அது ஒடுங்காது, அது மேலே ஏறி நின்னாலும் ஒடுங்காது, அது எந்த சூழ்நிலையும் ஒடுங்காது. அதுவே அந்த பந்தில் காற்று இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு உதச்சிங்கன்னா உங்கள் கால் பட்ட உடனே என்ன ஆயிரும்? உள்ளே போயிடும். அந்த பந்து என்ன ஆகும்? ஒடுங்கி போயிடும் இல்லையா? காரணம் என்ன? காற்று இல்லை. அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இல்லைன்னா பாடு வரும்போது, கஷ்டம் வரும்போது என்ன செய்வாங்க? போய் மூளையில் உட்காந்துக்குவாங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கும்போது, சத்தியம் உள்ள இருக்கும் பொழுது எப்பக்கம் நெருங்கினாலும் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. ஆமென். ஆக இந்த சந்தோஷம் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். அல்லேலூயா. பரலோகத்தில் சந்தோஷம் இருக்கு, இருந்தாலும் இந்த பூமியில துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பங்கள் வரணும், பாடுகள் வரணும். அப்பதான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல், நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டுருவார் அப்படின்னு இருக்கா? அவைகளிலிருந்து தேவன் விடுவிப்பார். அல்லேலூயா. கஷ்டங்கள் வரணும், பாடுகள் வரணும். அப்போ தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் எப்படி விடுதலை கொடுக்கிறார் என்பதை நாம் அனுபவிக்கணுங்க. அல்லேலூயா. ஆமென். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இதெல்லாம் பாடுகள் எல்லாம் எத்தனை காலம்? கொஞ்ச காலம். சாரால் நவரோஜி அம்மா பழைய பாடல் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து
ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே, எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் கஷ்டம். அதை உதாரணமா சொல்றாரு பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அல்லேலூயா. அழிந்து போகிற பொன். ஆமென். இப்ப நீங்க காதல கழுத்துல எல்லாம் தங்கம் அணிஞ்சிருக்கிறீங்க, அதெல்லாம் என்னதுங்க? அழிந்து போகிற ஒன்று. இன்னைக்கு 8 கிராம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு போய் கொடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? அதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இல்லையா? அழிந்து போகிற பொன். அந்த அழிந்து போகிற பொண்ணுக்கே அவ்வளவு மதிப்புன்னு சொன்னால், அதை பார்க்கலும் விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம். அந்த பொண்ணுக்கு மதிப்பு ஜாஸ்தி, அந்த மாதிரி நம்முடைய விசுவாசத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி. இந்த பொன் உருவாக்கப்படுகிறது அக்னியில், அதே போல் நம்முடைய விசுவாசம் உருவாக்கப்படுகிறது இதில், பாடுகளில், உபத்திரவங்களில். அல்லேலூயா. ஆமென். கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறோமா அதுதான் பார்க்குறாரு. சில கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்வாங்க? ஆண்டவரை விட்டு ஓடி போயிடுவாங்க, தூரமாக போயிடுவாங்க. ஐயோ என்னால் முடியாது, ஐயோ என்னால் முடியாது. ஆனால் அந்த பாடுகள் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கிறாங்க பாருங்க, அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். இந்த பொண்ணை விட விலையேற பெற்றது என்னதான்? நம்ம விசுவாசம். சொல்லுங்க, ஏன் விசுவாசம் தங்கத்தை விட விலையேற பெற்றது. தங்கம் அழிஞ்சு போகும், ஏன் விசுவாசம் அழியாது. அறிக்கிடுறீங்களா? அல்லேலூயா. ஆமென். அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம். இதுக்கு சோதனை வரும், பாடுகள் வரும். அந்த சோதனைக்கு மத்தியில் நிற்கும் பொழுதுதான் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. இந்த விசுவாசல நிலைச்சிருக்கும் பொழுதுதான் என்ன ஆகும்? உங்களுக்கு அது புகழ்ச்சியாக, கீர்த்தியாக, மகிமையாக அது காணப்படும். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். என்ன மாதிரியை காண்பித்து போயிருக்கிறாரோ அதை நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அதான் அடிச்சுவடுகள். அவருடைய சுவடுகளை பின்பற்றணும். சுவடுகள் என்பது என்ன? முன்னாடி நடந்து போயிருக்கிற கால் அச்சுகள். எப்படி இயேசு வாழ்ந்தார், வாழ்ந்து காண்பித்து இருக்கிறார், அதை என்ன செய்யணும்? நம்ம கடைபிடித்து, அதை கண்டுபிடித்து, அதை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? பழைய காலத்துக்கு திரும்பிட்டு இருக்கிறாங்க. உணவு முறைகளில், வைத்திய முறைகள், அந்த காலத்தில் இந்த முறைக்கு திரும்புகிறாங்க. அதே போல் நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதை போல் என்ன செய்யணும்? நாமும் வாழணும். அதுதான் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது. அல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல நம்ம படிக்கிற 21ஆம் வசனத்தில், நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, இந்த வார்த்தை நல்லா படி. அடிச்சுவடுகளை பார்த்து விட்டு நின்று விடாதீர்கள் அப்படின்னு சொல்ல, அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. we must follow the footprints of Jesus. அல்லேலூயா. அடிச்சுவடுகளை என்ன செய்யணுமா? தொடர்ந்து வரும்படி. தொடர்ந்து வரணும். அடிச்சுவடுகளில் ஒவ்வொரு நாளும் வாழணும், தொடர்ந்து வாழணும். ஜீவன் உள்ளவரை, உயிர் உள்ளவரை, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற நாட்களில் அப்படி அடிச்சுவடுகளை தொடர்ந்து வர வேண்டும். அப்படி அடிச்சுவடுகளை கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்?
இயேசுவை பற்றி தியானிக்கணும். அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன செஞ்சார், அவர் எப்படி ஜீவித்தார், அவருடைய குணம் என்ன, அவருடைய சுவாபம் என்ன, அவருடைய சிந்தை என்ன, அவருடைய தரிசனம் என்ன, அவருடைய அர்ப்பணிப்பு என்ன, எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்க்க 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 தான் அவருடைய சுவடுகளை கண்டுபிடிக்க முடியும். சும்மா வந்துருமா சொல்லுங்க? கஷ்டப்படணும், பாடுபடணும், வேதத்தை படிக்கணும், ஆலயத்துக்கு வரணும், சத்தியத்தை கேட்கணும். ஆமீன். திரும்ப திரும்ப வரணும். என்னைக்காவது ஒரு நாள் வந்தா பத்தாது, வார வாரம் வரணும். ஆமீன். இதர கூட்டங்களுக்கு வரணும். அது மாத்திரம் இல்லை, நீங்க வேதத்தை வீட்டில் படிக்கணும். யூ மஸ்ட் ரீட் யுவர் பைபிள் எவ்ரிடே. அல்லேலூயா. ஆமீன். பல அதிகாரங்களை படிக்கணும், திருப்பி திருப்பி படிக்கணும். சிலரெல்லாம் எப்படி படிப்பாங்க அப்படின்னா சங்கீதத்தை மாத்திரம் படிப்பாங்க, சிலர் நீதிமொழிகள் மட்டும் படிப்பாங்க, சிலர் சுவிசேஷங்களை மட்டும் படிப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க பிடிச்சது, மற்ற பகுதியில் படிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? எல்லா வேத பகுதியும் படிக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் படிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிடிச்சது பிடிக்காது எல்லாம் படிக்கணும். இது ஆண்டவருடைய வார்த்தை. இதை படிக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய சுவடுகளை நாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொருவர் அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ரைட். அப்போ அவருடைய அடிச்சுவடுகள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் 22ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதாவது 1 பேதுரு 2:22 படிங்க. அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய அடிச்சுவடுகள்ல முதலாவது காரியம் என்ன? he did no sin. ஆமென். அவர் என்ன செய்யல? he does not sin. ஆண்டவர் பாவம் செய்ய, அதான் அவருடைய அடிச்சுவடு. அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாம வாழணும். பாவம் என்பது என்ன? தேவனுக்கு பிடிக்காத காரியம்தான் பாவம். கற்பனையை மீறுவது பாவம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனையை மீறுவது பாவம். ஆக இந்த பாவம் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? பாவம் செய்யவில்லை. நாம் எப்படி இருக்கணும்? பாவம் இல்லாதவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் உண்மையாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனால் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சத்தியத்தை அறிந்த பிற்பாடு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அவனுக்கு இனி செலுத்தக்கூடிய வேறு பலி இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? கிமு இருக்கணும், கிபி இருக்கணும். கிறிஸ்துவுக்கு முன் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அவர் இன்ன பாவம் செஞ்சார், இன்ன தப்பிதம் செஞ்சார்னு சொல்லி யாரும் எப்பொழுதும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளவு அவர் உண்மையாக வாழ்ந்திருக்கிறார். அந்த மாதிரி நாமும் என்ன செய்யணும்? வாழணும். அல்லேலூயா. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு மாணவன் 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு அவன் பிரயாசப்பட்டு படித்தான்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 50 மார்க் வாங்க முடியும். அவன் படிக்கும்போதே 35 மார்க்கை எய்ம் பண்ணான்னா அவனால் 3 மார்க் கூட வாங்க முடியாது. இருக்கீங்களா? அந்த மாதிரி ஆண்டவருக்காக வாழணும், பாவம் செய்யாமல் வாழணும், உண்மையாக வாழணுன்ற அந்த தீர்மானம் இருக்கும் பொழுது அந்த தீர்மானம் என்ன செய்யும்? அதுக்கு நேராக நம்மை வழி நடத்தும். அல்லேலூயா. பைபிளில் படிக்கிறோம், அவர் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அவர் பாவம் செய்யலை. இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் இன்னும் தப்பு பண்ணார் அப்படின்னு என்ன செய்ய முடியாது? ஒருத்தரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவர் பாவம் அறியாத ஆட்டுக்குட்டி, பழுதில்லாத ஆடு. அதனால் பஸ்கா பலியில் சொல்கிறார், ஒரு வயதாட பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணுன்றார். அல்லேலூயா. ஆக அவரில் பழுது ஒன்றும் இல்லை, பாவம் ஒன்றும் இல்லை. அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டுமானால் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணுங்க. அல்லேலூயா. பாவம் செய்யாத வாழ ஆண்டவர்ட்ட கிருபையை கேட்கணுங்க. அல்லேலூயா. என்னெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை, ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க. அநீதி எல்லாம் பாவம்தான். அநீதி எல்லாம் பாவம்தான். அநீதி செய்தா வாழ்க்கையில் நீதிக்கு மாறாக செய்கிறது அநீதி. அநீதி எல்லாமே என்னதான்?
பாவம்தான். அல்லேலூயா. நீதிக்கு புறம்பானது அநீதி. அப்போ அநீதி செய்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க? பாவம் செய்கிறார்கள். ஆக தேவ பிள்ளையே, நாம் நீதி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அநீதியே இல்லை. அநீதி எல்லாம். ஆமென். எல்லாம். அப்போ நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம செய்கிறது எல்லாமே நமக்கே தெரியும். நம்ம அது செய்கிறது சரியா இல்லையான்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த மாதிரியான காரியம் செய்கிறது பாவம். இந்த பாவம் என்ன செய்யும்? அது விஷத்தை விட கொடியது. இந்த பாவம் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடும். தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை கொண்டு வந்து விடும். ஆதாம் ஏவாளோடு கர்த்தர் உலாவி கொண்டிருந்தார், பேசி கொண்டிருந்தார், சம்பாஷித்து கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவர் பேசும்படியாக வருகிறார். ஆதாம் ஏவாள் அங்கே இல்லை, பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். என்ன பாவம் செஞ்சுட்டாங்க? ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை செஞ்சுட்டாங்க. அதனால் அவரை ஃபேஸ் பண்ண முடியல. போய் ஒளிந்து கொண்டார்கள். வெட்கம் வந்துடுச்சு. அத்தி இலைகளை தைத்து உடுத்தி கொண்டார்கள். காரணம் என்ன? They disobeyed God's command. ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியில. ஆக அநீதி, அது ஒரு அநீதி, அது பாவம், அது தேவனை விட்டு பிரித்து விட்டது. ஆக தேவ பிள்ளை இயேசு மாதிரியை வைத்து போயிருக்கிறார்னா, அவர் இந்த பூமியில 33 ஆண்டுகள் மனிதனாக வாழ்ந்தார். He is 100% God and 100% man. இந்த மனித வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மேலே யாரும் எந்த குற்றம் சாட்ட முடியாது. நம்முடைய வாழ்க்கை குறித்து யோசிச்சு பாருங்க, எத்தனை குற்றம் சாட்டுறாங்க மக்கள். ஆமென். ஆக இயேசுவை போல வாழ்றது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது. ஆக தேவ பிள்ளை அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இருந்தது? தாய், சகோதரர்கள், சீஷர்கள், ஜனங்கள் எல்லாம் நிறைய இருந்தாங்க. அவைகளுக்கு மத்தியில் தான் அவர் வாழ்ந்தார். தனியாக போய் காட்டில் வாழல. இந்த வாழ்க்கையில் என்ன செஞ்சாருங்க? அவர் பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார். அதை போல நம்ம பிரயாசப்படணும், முயற்சிக்கணும். அப்பதான் நம்மால் என்ன செய்ய முடியும்? முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் பாவம் மலிந்து காணப்படுகிறது. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கு. ஆமென். பாவம் பாக்கெட்லேயே உள்ள இருக்கு. இருக்கீங்களா? ஆமென். ஆக தேவ பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் ஒன்று, அவர் பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார். யாக்கோபு 4:17 படிங்க. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது பாவம். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, நமக்கு எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய திறமை சாமர்த்தியம் இருக்குது, அதை உதவி செய்யாம போனால் அது பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தும், நம்ம ரோட்ல போறோம், ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்கிறாரு, அப்படியே பார்த்துட்டு போறது என்ன செய்ய? தூக்கி விடணும். ஆமென். நன்மை செய்ய அறிந்திருந்தும், ஒருத்தனாருடைய பொருள் போகும்போது கீழே விழுந்துருச்சு, நல்லதாச்சரான்னு எடுத்து பாக்கெட்டில் போட்டக்கூடாது. என்ன செய்யணும்? அது திரும்ப கொடுக்கணும். இவருதான் தெரியுது, கொடுக்கணும். அதான் நன்மை செய்யறது. அல்லேலூயா. ஆமென். நம்மால் இயன்ற நன்மைகளை செய்யணும். அதான் இயேசு கிறிஸ்து எப்படி சுற்றி திரிந்தாரா? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அந்த உச்சக்கட்ட அந்த நேரத்தில் கூட அவரை கைது பண்ணும்படியாக வந்து போர்ச்சேவர் கூட்டமெல்லாம் பிடித்த பொழுது கூட இயேசு என்ன செஞ்சார்? நன்மை தான் செஞ்சார். அல்லேலூயா. இந்த பேதுரு பாருங்க, அப்ப என்ன செஞ்சாரு? அவசரப்பட்டு பட்டயத்தை எடுத்து ஒருத்தனுடைய காதை வெட்டிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் கூட என்ன செய்கிறார்? அந்த காதை எடுத்து ஒட்ட வைக்கிறார். ஆமென். நன்மை செய்கிறார். ஆக நாமும் என்ன செய்யணும்?
நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாத போனால் அது என்னது? பாவம். அடுத்தது 1 தீமோத்தேயு 5:22 படிங்க. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு உடன்படாதே. உன்னை சுத்தவானா காத்து. மற்றவன் செய்யற தவறுக்கு துணை போகாத. துணை போறது ஒரு பெரிய பாவம். நிறைய பேர் துணை போறாங்க. அவங்க ஒன்றும் பண்ண, நான் ஒன்றும் பண்ணல, நான் சும்மா கூட தான் போனேன். கூட போனவங்க தான் பிடிச்சிக்குவாங்க. இருக்கீங்களா? வண்டி ஓட்டிட்டு போறவன் தப்பிச்சுக்குவான், பின்னாடி உட்காந்துட்டு போறவன் மாட்டிக்குவான். நிறைய விபத்துக்களை கேள்விப்பட்டு பாருங்க. ஓட்டிட்டு போறவன் சின்ன காயத்தோட தப்பிச்சிடுவான், உட்காந்துட்டு போறவன் செத்தே போயிடுவான். அந்த மாதிரி தவறுக்கு துணை போறது பாவம். பேப்பர்ல படிக்கிறோம், ஒருத்தன் தான் திருடுவான், ஆனா அது கூட ஒருத்தன் போயிருப்பான், அவன் மாட்டிக்குவான் இல்லையா? தானா எவனும் தவறு பண்றதில்ல, கூட எவனாவது சேர்ந்தாதான் பண்றான். அந்த மாதிரி தவறுக்கு கூட போறது பாவம். இருக்கீங்களா? அல்லேலூயா. வசனம் திரும்ப படிங்க. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு பாவத்துக்கு உடன்படாத. மற்றவன் செய்யற பாவத்துக்கு நீ பங்காளியாகாத, உடன் போகாத, கூட போகாதன்றார். இன்னைக்கு என்ன செய்யறான்? வாலண்டியரா போறேன், நானும் வரேன், எனக்கு கொஞ்சம் பங்கு வேணும். போன என்ன ஆகும்? மாட்டிக்கிற. ஆட்களுக்கு தகுந்த மாதிரி மாறுறது. சர்ச்சுக்குள்ள வந்தா ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். டீ கடைக்கு போனா அங்க இருக்கிற கூட்டத்தோட கெட்ட வார்த்தை. ஆமென். இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது. இதுக்கு அல்லங்க, இது அல்லங்க. அல்லேலூயா. பச்சோந்தியாக மாறக்கூடாது. இந்த உடக்கானுக்கு, இந்த விலங்குகள்லேயே பிராணிகள்லேயே இந்த இதுதான் என்ன செய்யும்? இடத்துக்கு தகுந்த மாதிரி கலரை மாற்றிக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளை மாற்றிக்கிறது, பழக்கத்தை மாற்றிக்கிறது, சுவாபத்தை மாற்றி. ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் வேஸ்ட்டு. நீ அடிச்சு விடுகள் என்ன செய்யல, பின்பற்றல. நீ ஆட்களை தகுந்த மாதிரி மாறிக்கொண்டு போகிறாய். ஆமென். நம்முடைய வாழ்க்கை பட்டு புழுவாக மாறணுங்க. அல்லேலூயா. பட்டாம்பூச்சியாக மாறணும். முன்னாடி முட்டை, அப்புறம் புழு, அப்புறம் கூட்டு புழு, வெளியிருந்து வர்றது அழகிய வண்ணத்து பூச்சி. அதை போல இருக்கணும். சுவாபங்கள் மாறணும், குணங்கள் மாறணும். ஆகவே தேவ பிள்ளையே, தவறுக்கு துணை போக இயேசு கிறிஸ்து யாருடைய தவறுக்கு என்ன செய்யல? துணை போகல. அவர் தன்னை சுத்தவானாக காத்து கொண்டார். அதனால தான் சொல்லப்படுகிறது, அவர் பாவம் செய்யவில்லையே. அவர் பாவம் செய்யல. இயேசு கிறிஸ்துவோட எந்த பாவமும் இல்லை. பேச்சில், செயல்களில், நடவடிக்கையில் எதுவுமே இல்லை. அதனால தான் சொல்ற, உங்கள் யாருனை குற்றம் சாட்ட முடியும்? கேட்குற ஒருத்தனாலையும் ஒரு குற்றம் என்ன செய்ய முடியல, சாட்ட முடியும். அதனால தான் என்ன செஞ்சாங்க? பொய் சாட்சிகளை தேடினார்கள். அநேகர் பொய் சாட்சி சொன்னாங்களே, ஒன்றும் ஒவ்வவில்லை என்று படிக்கிறோம். ஒன்றும் ஒத்து வரலையா? அப்படி வாழ்ந்திருக்கிறார். ஆக அவரை பின்பற்றணுங்க, அவருடைய வழிகளை பின்பற்றணுங்க, அவர் காட்டி போன பாதைகளை பின்பற்றணுங்க. அதனால தான் பேதுரு சொல்றாரு, அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் தேவன். அவர் நமக்கு வாழக்கூடிய முறைமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படிதான் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் இன்னைக்கு வாழ்ந்திருந்தாங்கன்னு என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? உலகம் எப்பயோ ரட்சிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கேட்கறதோட சரி, உட்கார்ந்துருக்கும் போது அப்படியா அப்படியான்னு கேட்பாங்க. வெளியே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? மாப்பிள்ளை மச்சான்னு அவங்க வழிக்கு இவங்க மாறிடுவாங்க. இருக்கீங்களா? ஆமென். ஆக எந்த அளவு கேட்கிறோம் அதை விட அதிகமாக என்ன செய்யணும்? வாழணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த 2வது பாயிண்ட்ல படிக்கிறோம் பாருங்க, 22வது வசனத்துல, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவருடைய வாயில் எந்த விதமான வஞ்சனையான காரியங்கள் எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. வஞ்சனை இல்லை. மாதிரி அதான்.
இயேசு கிறிஸ்து வாயில் எந்த உள்நோக்கமும் இல்லை. சில பேர் பேசும்போது எப்படி பேசுவாங்க? உள்நோக்கத்தோடு பேசுவாங்க. வெளியே பேச்சு நல்லா இருக்கும், ஆனால் உள்ள எண்ணங்கள் ரொம்ப மோசமான எண்ணங்களாக இருக்கும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? பேசல. அவருடைய வாயில் எந்த வஞ்சனையும் காணப்படவில்லை. அப்போ நம்ம வாயில் எப்படி இருக்கும்? நல்ல வார்த்தைகள் வரணும், கேட்பதற்கு நல்ல வார்த்தைகள், மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய வார்த்தைகள், உருவாக்குகிற வார்த்தைகள். அல்லேலூயா. மற்றவருடைய விசுவாச தட்டி எழுப்புகிற வார்த்தைகளை பேசணும். அல்லேலூயா. ஆமென். சிலர் வாயெல்லாம் திறந்தா எப்படி இருக்கும்? டிக்ஷனரியிலே இல்லாத வார்த்தை வரும். ஆமென். சிலருடைய வாய் திறந்தாலே பயங்கரமான வார்த்தைகள் தான். ஆமென். யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியறதில்ல. குடும்ப உறவுகள் மத்தியில் பேசுகிற வார்த்தைகள் எப்படி? நீ செத்தாலும் வேண்டாம், நீ செத்தா யார் வந்து பார்க்க போறா? உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. என்னத்தை வாரிட்டு போற இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கிடையாது. யோபு சொல்ற மாதிரி, we came naked, we are going to go as naked. Nothing we bring, nothing we are going to take. ஒரு பூமிக்கு வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக போகிறதும் இல்லை. ஏன் சண்டை, ஏன் வழக்கு, ஏன் பிரச்சனை, ஏன் பகைகள், விரோதங்கள், கஷ்டங்கள்? குடும்ப உறவுகளில் தானே இருக்கு. குடும்பத்துக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை, மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை. இதெல்லாம் இருந்தால் எப்படி இயேசு கிறிஸ்துவ அடிச்சோட பின்பற்ற முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆமென். ஆக இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளில் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணுங்க. அதை தான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அவர் வாயில் என்ன இல்லையா? வஞ்சனை காணப்படவில்லை. வஞ்சனை இல்லை. ஆக நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார். அதை போல நாம் என்ன செய்யணும்? அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வருகிற நாம் நல்ல வார்த்தைகளை பேசி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும். அடுத்தது, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும். அவர் திட்டுறாங்க, ஏசுறாங்க, பேசுறாங்க, ஆனா என்ன செய்யல? இயேசு கிறிஸ்து பதிலே பேசல. நம்ம ஏதாவது சொல்றாங்கன்னா என்ன சொல்றோம்? உடனே சொல்றோம். இன்னைக்கு என்ன பண்றான் பாரு, என்னையா அப்படி பேசிட்டாங்க, விட்ட மாட்டேன் நான், வரிஞ்சு கட்டிட்டு போறது, வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு போறது, சண்டை போடுறது இருக்கீங்களா? அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும். இயேசு கிறிஸ்துவ திட்டினாங்க. அவருடைய உலக வாழ்க்கையில என்ன செஞ்சாங்க? பரியாசம் பண்ணாங்க, ஏளனம் பண்ணா. கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது கூட கல்லை நிந்தித்தான். நீ தேவனானால் உன்னையும் ரட்சித்துக்கோ, எங்களையும் ரட்சித்துக்கோ, எல்லாம் பேசினாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? பதில் வையாமலும், பதிலே பேசல. ஆமென். அவர் எப்படி இருந்தார்? மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருந்த ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார். சாதுவான ஆட்டை போல் இருந்தார். அல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளையே, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும். இன்னைக்கு எதையாவது நம்ம பேசிட்டாங்க, திட்டாங்க, உடனே என்ன செய்யறோம் சொல்லுங்க? உண்டு இல்லைன்னு பார்த்துட்றேன், அவங்களா நானான்னு ஆத்தர்றேன். என்ன வாய், என்ன சத்தம், எல்லாம் எல்லாம் அந்த அந்த கட்டுப்பாடை இழந்து எல்லை மீறி போயிடுது. இது அடிச்சுபடு, இயேசு கிறிஸ்துவோட அடிச்சுபடு. ஆமென். இயேசு கிறிஸ்து என்னென்னமோ சொன்னாங்க. பாவிகளோட உட்காந்து சாப்பிட்றான்னாங்க, பிசாசுனால பேயை துரத்துறான்னாங்க, பெயல்செபூல்னால பிசாசுகளை துரத்துக்கிறான்னாங்க, என்னென்னமோ பேசுனாங்க. ஆனா இயேசு என்ன செய்யல? ஒன்றும் பேசல. ஆமென். ஆக இதுதான் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகள். வையப்படும் பொழுது பதில் வையாமலும். அடுத்தது, பாடுபடும் போது பயமுறுத்தான். அவர் கஷ்டப்படும் போது என்ன செய்யல? பயமுறுத்தல. உன்னை என்ன பண்றான் பாருன்னு பயமுறுத்தல. எலியா பயமுறுத்தினார்.
எலிசா பயமுறுத்துனாங்க. மொட்டை தலையானோன்னு என்ன சொன்னாங்க? கரடி வந்து கடிக்கிட்டுன்னாங்க, அக்னி வந்து பட்சிக்கிட்டுன்னாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? பயமுறுத்தலை. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, மற்ற யாரும் என்ன செய்யக்கூடாம பயமுறுத்தக்கூட. கண்ணை உருட்டிட்டு பார்க்கறது, மிரட்டி பார்க்கறது. இயேசு கிறிஸ்து பாடுபடும் பொழுது பயமுறுத்தவில்லை, பயமுறுத்தலை. ஆக பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகள், மாதிரி. ஆக இந்த மாதிரிகளை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணுங்க? பின்பற்ற வேண்டும். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட படிங்க. இன்னும் 2 வசனம் சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 4:12 படிங்க. ரோமர் 4:12 சீக்கிரமா. இந்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். ஆமா, ஆபிரகாம் பத்தி படிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாம் விசுவாசத்தின் அடிச்சுவடுகளில் வந்தார்னு படிக்கிறோம். ஆமென். அவர் வாக்கு தத்தத்தை எப்படி பெற்றாராம்? விசுவாசத்தினாலே பெற்றார். அந்த விசுவாசத்தினுடைய அடிச்சுவடுகளை என்ன செய்யணும்? நம்ம பின்பற்ற. இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசமே இல்லை. கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்வார் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. அவங்களா போராடுறாங்க. நானாதான் அதை செய்யணும், நானாதான் பண்ணணும், என்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி தாங்களே உழைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் மேலே என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. ஆக ஆபிரகாம் என்ன செஞ்சாருங்க? விசுவாசத்தினாலே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்போ அந்த அடிச்சுவடு என்ன? விசுவாச அடிச்சுவடு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்குள்ள என்ன இருக்கணுங்க? விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன இல்லை? அந்த விசுவாசம் இல்லை. கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், கர்த்தரின் பிரச்சனையை மாற்றுவார், கர்த்தரின் தேவையை சந்திப்பார், இந்த நம்பிக்கையே இல்லை. இப்போ ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். விசுவாசம் இல்லாத இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. ஆக விசுவாசம் என்னும் அடிச்சுவடு நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அதை கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். 2 கொரிந்தியர் 12:18 படிங்க. 2 கொரிந்தியர் 12:18. தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடன் கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? என்ன சொல்றாரு? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம். குடும்பத்தில் என்ன இருக்கணும்? ஒரே ஆவி இருக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றார், நானும் பிதாவும் ஒன்றாய். அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரே ஆவி இருக்கணும். அந்த அடிச்சுவடுகளில் வரணும். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, இப்படியெல்லாம் நிறைய அடிச்சுவடுகளை நாம் சொல்லி கொண்டு போகலாம். ஆக இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படியாக நமக்கு என்ன வச்சிருக்கிறாருங்க? ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். He set an example to follow the footprints of Jesus. பேதுரு தான் சொல்றாரு, அந்த மாதிரியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அந்த மாதிரி என்ன? பாவமில்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த மாதிரி என்ன? வஞ்சனை இல்லாத ஒரு பேச்சுக்கள். அடுத்தது எதிர்ப்புகள் இல்லாத ஒரு பேச்சு. வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரியான அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும் பொழுது அவர் வெளிப்படும் நாளிலே நமக்கு என்ன உண்டாகுமா? புகழ்ச்சியும் கீர்த்தியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆக வேற யாருடைய அடிச்சுவடுகளையும் பின்பற்ற வேண்டாம். இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம்.
அல்லேலூயா. அவர் தேவகுமாரனாய் இருந்தும் தன்னை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்ட அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் ஒரு நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்பொழுது குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து காண்பித்து போயிருக்கிற அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் காட்டிப்போன பாதையில் நடக்கும் பொழுது அவர் வரும் நாளிலே நமக்கு அது கனமும் மகிமையுமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.